நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். நம்ம தமிழ்நாட்டுல கிளைமேட் நல்ல கூலிங்கா இருக்கு. எல்லா ஏரியாலுமே பாத்தீங்கன்னா மழை மேகத்தோட வந்து நல்ல ஒரு கூலிங் இருக்கு. அது போல இன்னைக்கு நம்ம மீட்டிங் ரொம்ப கூலிங்கா இருக்கும் போது மழை வந்து வந்தா நம்ம நாட்டுக்கு எப்படி ஒரு நன்மை இருக்கும். அது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேடராஜன் சார் பேச வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும், அதுல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதனால இந்த இந்த மாதிரியான ஒரு சில மீட்டிங் நிறைய நடக்குது. நம்ம அதுலயுமே பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்ல நம்ம வேடராஜன் சார் நம்ம முக்கியமான நபர். ஸோ நம்ம ஒரு புள்ளி விவரத்தோட பேசணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய வந்து ஸ்டடி பண்ணணும். நம்ம அவ்வளவு ஸ்டடி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட வேடராஜன் சார் மாதிரி பேசுறவங்க புள்ளி விவரமா பேசுறவங்களுடைய மீட்டிங்கை நம்ம அட்டன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த புள்ளி விவரங்களை நம்ம அதுக்காக அவர் வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்றாரு. நம்ம எல்லாம் சிறு வயதுல ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணா டீச்சரை வந்து என்ன செய்வோம், வைவோம். அதாவது அவங்க போய் நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா அங்கேயும் போய் ஹோம்ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம பேசுறதுக்காக நம்ம அந்த நமக்கு சொல்லி கொடுத்த அந்த தெய்வங்களான டீச்சர்களை வந்து எங்களுக்கு அந்த பழக்கத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றி இப்ப சொல்றோம். அன்னைக்கு சுமையா தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு அவங்க கேட்காம அவங்க சொல்லாம நம்ம நன்றி சொல்ல வைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் பேசணுன்றதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி ஸ்டேட்டிக்ஸ் எடுத்து பேசக்கூடிய நபர்கள வேடராஜன் சார் ஒரு முக்கியமான நபர். ஸோ இந்த மாதிரி மீட்டிங்ல வந்து நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், கலந்துக்கிட்டே ஆகணும். நம்ம கலந்துக்கிட்டா காணாது, நம்மளோட இந்த விஷயம் வந்து போயிடக்கூடாது. ஸோ அத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம டீமே வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிட்டதுக்கும் இந்த ஆர்சிஎம்ல வந்ததுக்கான முழு பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். அதனால உங்க டீம்ல இதுவரைக்கும் இந்த மீட்டிங்க்கு வராதவங்களை இப்ப உள்ள இருக்காங்களா பாருங்க, இல்லைன்னா இமிடியேட்டா வர வைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் ஒரு கான்பிடண்டா பேசுறதுக்கான ஸ்டேட்டிக்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீட்டிங் வந்து ரொம்ப அருமையான மீட்டிங்கா இருக்க போது. ரெண்டாவது ஃபுல் செஷன் சாருக்கே கிடைச்சிருக்கு. அதை வந்து அவர் மிகப்பெரிய பாக்கியமா கருதி அவர் வந்து ரொம்ப அருமையா பண்ண போறாரு. அவரை வரவேற்கிறதுக்காக நம்மளுடைய பிளாட்டினம் அச்சீவர் வெண்மதி மேடத்தை அழைக்கிறேன். மேடம் நீங்க 2 வார்த்தை வந்து சாரை வரவேற்று பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன் மேடம். வாங்க வெண்மதி மேடம், ஒரு நிமிஷம் இருங்க, நான் அத்தனை பேரும் மீட் பண்ணிக்கிறேன். வாங்க வெண்மதி மேடம், உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க, பேசுங்க மேடம். சரி மேடம் பிஸியா இருக்காங்க நினைக்கிறேன், இந்த போன் கால் இருக்கலாம். சரி பரவாயில்ல. ஸோ இதுவே வந்து நம்மளுடைய சரியான டைம் ஆயிடுச்சு. அதனால நம்ம நேரடியா வந்து செஷனுக்கு போயிடலாம். வாங்க வேடராஜன் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன் சார். எல்லாருக்கும் சார் ஒரு கிளாப் பண்ணுங்க. எல்லாருக்கும் சார் ஒரு கிளாப் பண்ணுங்க. சார் ஸ்டார்ட் பண்ற செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், வாழ்க ஆர்சிஎம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் வரவேற்புரை வழங்கிய நம்மளுடைய லீடர் ஜெகதீசன் சாருக்கு நன்றி. ஸோ வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சாருக்கு நன்றி. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு மாபெரும் டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல எதை எடுத்தாலும் சரி நம்ம வந்து யூனிக்னஸ் இருக்கும். அதாவது தனித்தன்மை உள்ள பொருளாக தான் நம்ம பொருள் வந்து எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. அது வந்து எல்லாரும் நம்ம யூஸ் பண்ண எல்லாருக்கும் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட் தான், ஒரு உதாரணத்துக்கு ஆட்டா மாவு, டீ தூள் எல்லாமே அவைலபிள் வெளியே. பட் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் யூனிக்காக இருக்கும். அது வந்து வெளி மார்க்கெட்டில் அது கிடைக்காது. இதுதான் நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்டோடைய சிறப்புத்தன்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த பொருட்கள் தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் வீட்டில். ஏன்னா நம்ம டிசிஜி ஐயா சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஆர்சிஎம் ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது வந்து அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொன்னார். கடந்த 23 வருஷமா பார்த்தீங்கன்னா அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஸோ இதுதான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கம்பெனியில் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்மளுடைய
டிசிஜி ஐயாவுக்கு வந்து எல்லாரும் நம்ம ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அது இந்த கொரோனாக்கு அப்புறம் அதிகப்படியான தேடல் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு தேடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் முன்னாடியே கிடைச்சிருச்சு. 2017 நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான கம்பெனியோடைய பொருளை உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிது. அதுக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுடைய லீடர் வெண்மதி மேடம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு அதை எடுத்துருப்போமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். நல்ல கம்பெனி தான் எல்லாம் தெரியும், பட் யார் வழியா வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொருள் நல்லவர்கள் வழியா வரும் அப்படின்றது தான் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அது வெண்மதி மேடம் வழியா அது எங்களுக்கு கிடைச்சிது. நானும் ரவி எல்லாம் அவங்கள பார்க்க போகும்போது எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. நல்ல பொருள் வீட்டுக்கு உபயோகப்படுத்தணும், ஃபேமிலி ஆரோக்கியமா இருந்தது, எல்லாருக்கும் பொருள் பிடிச்சிருந்தது, அதோட ஒரு வாய்ப்பு அதில் இருக்கு அப்படின்னும் போது நாங்கள் அதை கிராப் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்க குடும்பத்துல ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய மாற்றங்கள் அதெல்லாம் வந்து இருக்கு. அது மாதிரி இங்க இந்த பொருளை உபயோகப்படுத்தின அத்தனை பேர் வீட்லயும் அது இருக்கும். இதுதான் நம்ம தகுந்த ஒரு விஷயம். அது இது வந்து ஒரு பதம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுல இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமா ஒரிஜினல் அப்படின்ற ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அதுவும் ஒரு யூனிக் ப்ராடக்ட் தான் அது. ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய காமா ஒரிஜினல் இருக்கு, பட் எந்த அளவுக்கு வந்து பியூரிட்டி சொல்லுவாங்க. பியூரிட்டி அப்படின்னா என்னன்னா 100% அப்படின்றது தான் பியூரிட்டி. பட் நம்ம கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூரிட்டி 103% கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரிசர்ச்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஆதாரப்பூர்வமா இருக்கு. நம்மளுடைய காமா ஒரிஜினல் உடைய ப்ரௌச்சர்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பியூரிட்டியோடைய கொடுத்துருக்காங்க 103%. ஸோ மோர் தென் 100% ப்ராடக்ட் வந்து நம்ம குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ப்ராடக்ட் அது. ஸோ அந்த காமா ஒரிஜினல் அப்படின்றது வந்து நம்ம எடுக்கணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னைக்கும் சந்தேகமா இருக்கும். ஏன்னா இதில் எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அதை எடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்த நாள்ல இருந்து, லான்ச் பண்ண நாள்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஏன் எடுக்கணும் அப்படின்றது முதல்ல தெரியணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து டேப்லெட் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும்னா மெடிசன் தான் ஞாபகம் வரும். நமக்கு ஒரு டேப்லெட் ஒரு டாக்டர் கொடுக்குறாரு அப்படின்னா மெடிசன் தான் ஞாபகம் வரும். அது ஒரு மருந்து, மருந்து 3 நாள் அப்படின்வாங்க. ஸோ ஒரு மருந்துனா வந்து அது குணமாகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதை நிறுத்திடணும். இதுதான் வந்து மெடிசன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ்ல வரும் அது. ஆனால் அது வந்து பார்மசூட்டிக்கல்ன்ற ஒரு கேட்டகரியில வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வரும் அது. பட் நம்மளுடைய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ராசிட்டிக்கல் அப்படின்னா. நியூட்ராசிட்டிக்கல் அப்படின்னா என்னன்னா நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். சத்து குறைபாடுனால வரக்கூடிய நோய்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதிகப்படியான தேவையான சத்துக்கள் நம்ம உடம்புல எடுக்கணும், சாப்பாட்டில் எடுக்கணும். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆரோக்கியமான சத்துக்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது ஒரு கேள்விக்குறி தான் எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம ஒரே காரணத்தை சொல்ல முடியாது, பல காரணங்கள் இருக்கு. அதாவது நம்ம நல்ல அறுசுவை உணவாகவும் நம்ம சாப்பிட்டா கூட அதுல தேவையான சத்துக்கள் கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு சேலஞ்சு தான் நம்மளுக்கு இன்னைக்கு. நிறைய பேர் வந்து நம்ம வந்து நல்ல பொருளை தேடி தான் போயிட்டு இருக்கோம், நல்ல பொருள் தான் சாப்பிடணும், நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்திட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் வந்து அதே மாதிரி இருக்குதா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான் அது. ஸோ இதுல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடிய அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரசாயன உரங்கள் போட்டு நம்மளுக்கு வந்து அதை பயிர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ரசாயனம் போட 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 என்ன ஆகும்னா மண்ணில் இருக்க நுண்கிருமிகள் வந்து அழிஞ்சி அந்த நுண்கிருமிகளால வரக்கூடிய பல நன்மைகளை நம்ம இழந்து அப்ப அந்த தேவையான சத்துக்கள் அந்த அரிசிக்கோ பருப்புக்கோ போகாம நம்மளுக்கு வந்து ஒரு சக்கையா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயத்துல உள்ள பிரச்சனை. அது ஏன் அப்படின்னா இயற்கை விவசாயம் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு வந்து போதுமான அளவு நம்மளுக்கு வந்து மகசூல் வேணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அந்த மக்கள் தொகை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரசாயன உரங்கள் போட்டு தான் கொடுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்க போறோம்? நம்மள வேற வழி இல்லை, நம்ம வந்து தேடி போனாலும் அதுதான் கிடைக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க நல்ல ஒரு எங்களுக்கு ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆர்கானிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கிறது இன்னைக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஆர்கானிக் பயிர் போட்டா கூட பக்கத்துல இருக்க வயல்ல
அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரசாயன கலவை போட்டாங்கன்னா கண்டிப்பா மழையோ வெயிலோ அடிக்கும்போது மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி நம்ம நிலத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளது 100% ஆர்கானிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை வரும் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அது போக இன்னைக்கு வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாக்குக்கு ருசியா சாப்பிட தான் நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோமே ஒழிய அந்த உணவு வந்து நம்ம உடம்புக்கு தேவையா, அந்த உணவுல போதுமான சத்துக்கள் இருக்கா, புரோட்டீன் இருக்கா, விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, ஃபைபர் இருக்கான்னு நம்ம யாருமே செக் பண்ணி சாப்பிடுறது இல்ல. நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து உணவு பழக்கங்கள்ல உள்ள ஒரு சேலஞ்ச் நம்ம கிட்ட இருக்கு. இத ஓரளவுக்கு நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம உணவு, நம்மளுடைய ஆர்சிஎம் உணவு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கலப்படம் இல்லாம அதுல ஒரு கலர் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கு. பட் துணை உணவு இந்த மாதிரி சப்ளிமெண்ட் நம்ம எடுக்கணுமா அப்படின்றது தான் வந்து இப்ப கேள்வி. ஏன்னா நம்ம போய் இதை பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு டேப்லெட் தானே, இது மெடிசன், இது டாக்டரை கேட்கணுமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் நம்மளுக்கு வரும். அது சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இதை ஏன் எடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த சில காரணங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன காரணங்கள் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மேலை நாடுகள் ஐரோப்பிய நாடுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்க நாடுகள்லாம் என்ன அப்படின்னா நம்ம உணவு பழக்கமும் அவங்க உணவு பழக்கமும் வேற வேற. சரிங்களா? நம்ம உணவு நம்மளது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவே மருந்து அப்படின்னுவாங்க. நம்ம உணவுல பாத்தீங்கன்னா அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கிச்சன்ல நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நம்மளோட அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்சரை பெட்டியில இல்லாத மருந்தே கிடையாது. மிளகுல இருந்து, சீரகத்துல இருந்து, வெந்தயத்துல இருந்து அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா 100% நம்மளுக்கு மருந்து. அதே உணவு அந்த மாதிரி நம்மளுடைய பூண்டு, இஞ்சி, அந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது மேலை நாடுகள்ல கிடையாது. அதனாலதான் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து சப்ளிமெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அது ஒரு காலத்துல தேவையில்லாம இருந்தது. ஏன் அப்படின்னா நம்ம உணவுலயே எல்லாமே இருந்தது. எல்லா விதமான விஷயத்துக்கும் நம்ம உணவுல வந்து இருந்தது. ஒரு அடிக்கடி சளி ஜுரம் பிடிக்குதுன்னா அதுக்கு ஒரு உணவு இருந்தது. அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு உணவு, நார் சத்து உள்ள உணவுகள் நம்ம சாப்பிட்டோம், கீரைகள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு அது இல்லை அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த உணவு பழக்கங்கள்னால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல நோய்கள், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு ஒண்ணு இருக்கு, தொற்று நோயின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னுவாங்க. அதாவது தொற்று நோய். தொற்று நோய் என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு வந்தா இன்னொருத்தருக்கு போகும். அது வந்து கிருமிகளால பரவக்கூடிய விஷயங்கள். அந்த கிருமியால பரவுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டுப்படுத்த முடியும். கண்டிப்பா வந்து அதை வந்து பரவாம தடுக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ண முடியும். ஆனால் உணவு முறையால வரக்கூடிய நோய், உணவுல உள்ள சத்து குறைவுனால வரக்கூடிய நோய்கள், ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிக்கு, ஒபிசிட்டி, நீ பெயின், பேக் பெயின், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவல், இது யாருக்கும் பரவாது. இப்ப ஒருத்தருக்கு நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல யாருக்குமே அது பரவாது. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம உணவுல உள்ள சத்துக்கள் குறைவுனால நம்ம வந்து அந்த நோய் வருது. ஸோ இதை எங்க சரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவுல தான் சரி பண்ணணும். அதுக்குதான் அன்னைக்கே வந்து திருவள்ளுவர் அழகா ஒரு குறள் சொல்லிட்டு போயிருக்காரு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா ஏன் வருது, எப்படி வருது, எதனால அந்த நோய் வந்தது நம்மளுக்கு அப்படின்றத வந்து நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும்ன்றாங்க. நம்ம அனலைஸ் பண்ணாம என்ன பண்றோம் அப்படின்னா நேரா டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் கொடுக்குற மருந்து சாப்பிட்றோம். மருந்து சாப்பிட்டோம்னா என்னாவது குணமாயிடுது. நான் வந்து டாக்டர்லாம் யாரையுமே குறை சொல்ல, நம்மளுக்கு அவசியம் டாக்டர் தேவை. நம்ம டாக்டர் இல்லைன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரால மட்டும்தான் முடியும் அது. ஸோ அதனால என்ன பண்றோம், நோய் வந்தோன்னா டாக்டர் கிட்ட போறோம், நம்ம டாக்டர்ஸ் எல்லாமே மெடிசன் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டோம்னா சரியாயிடுது. ஆனா அந்த நோய் திரும்ப வராம இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல, அதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. அப்புறம் என்ன ஆகுது, 1 மாசமா 2 மாசமா 3 மாசம் கழிச்சு திரும்ப அந்த நோய் வருது நம்மளுக்கு. திரும்ப என்ன பண்றோம், நம்ம திரும்ப டாக்டர் கிட்ட போறோம். ஸோ டாக்டர் கிட்ட போனோம்னா அவர் மருந்து கொடுக்குறாரு, திரும்ப நம்ம அந்த சரியாயிடுறோம், திரும்ப வந்து வரோம். அப்ப ஏன் அந்த நோய் திரும்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உணவு பழக்கத்துல சில பிரச்சனைகள் இருக்குன்றத நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். சோ ஏதோ ஒரு உணவு வந்து நம்ம சாப்பிடாம இருக்கோம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு உணவை நம்ம அதிகமா சாப்பிடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அலர்ஜி அப்படின்னு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அலர்ஜி வரும். அலர்ஜி ஏன் வருதுன்னா சில உணவு வந்து ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வாமை வந்து சில உணவு அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த செட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அதிகப்படியான பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ஒண்ணு, ரெண்டாவது வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகப்படியா எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரும்ன்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம், இது வந்து கண்டிப்பா எல்லாரும்
தெரிஞ்சிருக்கோம். பட் ஸ்டில் அதை நம்ம கவனம் செலுத்தாம இருக்கிறோம். நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு காலம்னா ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50+ இல்லை 40+ இருப்பீங்க எல்லாம். ஸோ ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி நம்ம வந்து ஒரு மளிகை கடையில் போய் ஒரு அரிசி எடுக்க போனோம், வாங்க போனோம் அப்படின்னா, அந்த அரிசியை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா, அந்த அரிசியை கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து பவுடரா ஒட்டியிருக்கும். நம்ம இது எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. அந்த அரிசி வந்து கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பவுடரா ஒட்டியிருக்கும். அந்த பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து தவிடு, பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைஸ் பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அரிசியோட தவிடு. ஸோ அந்த தவிடோட தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு காலத்துல நம்ம வந்து உணவை சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம. ஸோ அப்படி சாப்பிடும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, நேச்சுரலாவே அந்த தவிட்டுல இருக்கிற ஒரேசனால் அப்படின்ற விட்டமின் இ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்ல உணவு மூலியமா நம்மளுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிக்ன்றது ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு இல்லை. அப்போ ரொம்ப கம்மியா இருந்தது. கொலஸ்ட்ரால்ன்ற ப்ராப்ளம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அதே மாதிரி அந்த ஒரேசனால் நம்ம உடம்புல வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு போனதுனால பல நோய்கள் வந்து நம்மளுக்கு கிட்ட வராமல் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 20-30 வருஷமா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, மாடர்ன் ரைஸ் மில், அதாவது நவீன முறையில் தயாரிக்கப்பட்ட அரிசி, இதை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். இப்போ போய் நீங்க அந்த அரிசி அதே மாதிரி இப்போ கையில் எடுத்து பாருங்க, உங்களுக்கு கிச்சன்ல எதுவும் இருந்ததுன்னா ஒரு பவுடர் கூட நம்ம கையில் ஒட்டாது. அப்படிதான் நம்மளும் விரும்புறோம் இன்னைக்கு. அந்த மாதிரி நம்மளை வந்து மாற்றி நம்ம வந்து ஒரு எதுல சத்து இல்லையோ அதை சாப்பிட்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த தவிடு இல்லாம சாப்பிட 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 என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பல விதமான நோய்கள் வர்றதுக்கான விஷயங்கள் அதுல வந்துருச்சு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு விஷயம். கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஃபேட்னு ஒன்று இருக்கு, கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்கு. ஃபேட்ன்றது ஸ்கின்னுக்கு கீழே சேர்றது, கொலஸ்ட்ரால்ன்றது நம்ம ரத்த குழாய், நம்ம ரத்த நாளங்களுக்கு உள்ள சேர்றது. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஒல்லியா இருக்கவங்களுக்கும் அது சேரும். ஏன்னா உணவுல பேலன்ஸ்ல நம்ம அந்த ஃபுட்டு சாப்பிடலைன்னா அது சேரும். ஸோ ஒரு காலத்துல சேரல அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு அந்த மாதிரி. அதுல வந்து அரிசியில தவிடு இருந்தது, தவிட்டுல வந்து நேச்சுரலாவே இருந்த ஒரேசனால் வந்து நம்மளுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. நம்மளுடைய உணவு அந்த சைக்கிள்ல கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணிச்சு, பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சிது. நம்ம ஒரு கண்ட்ரோல்டா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம். அப்ப அங்க என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு போய் நீங்க தவிடோட அரிசி இன்னைக்கு வாங்கி நமக்கு கொடுத்தா கூட சமைக்கிறதுக்கு வீட்டுல வந்து தயாரா இல்லை. ஏன்னா அதை கழுவி அதை வந்து இன்னைக்கு சமைக்கிறதுன்றது நிறைய பேர் வீட்டுல விரும்புறதும் இல்லை. அது மாதிரி அது கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா கூட அது ஒரு சேலஞ்சா இருக்கு நம்மளுக்கு. கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன பண்ண போறோம்? வேற வழி இல்லை, ஒரேசனால் எடுத்து தான் ஆகணும். உங்க உடம்புக்குள்ள போய் தான் ஆகணும். அந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெயின் விஷயம் வந்து இந்த அரிசி தவிட்டுல இருக்கிற அந்த ஒரேசனால். ஸோ அங்கதான் வந்து நம்ம கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, காமா ஒரேசனால் நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் தயார் பண்ற நிறுவனம் ஏபி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த அரிசி தவிடுல இருந்து ஒரேசனால பிரித்து எடுத்திருக்காங்க. அதாவது ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோலேட்னா பிரிச்சு எடுக்கிறது. ஒரு அரிசி தவிடுல இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த விட்டமின் இ, அது ஒரு வகையான விட்டமின் இ அது. ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கம்பெனி கொடுத்துருக்காங்க. இது யார் எடுக்கணும்? யார் யாரெல்லாம் அரிசியில தவிடு இல்லாம சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாம் எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா அரிசியில வந்து தவிடு ஒட்டி இல்லாத அரிசி தான் நம்ம சாப்பிட்றோம். அதை தான் சமைச்சு சாப்பிட்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரேசனால், காமா ஒரேசனால் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆயில் இருக்கு. கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம். எல்லார் வீட்லயும் நம்ம ஆயில், அந்த ஆயில்ல சமையல் பண்றோம். அந்த ஆயில எடுக்க வேண்டியது ஒரு முக்கியம். அதே நேரத்துல இந்த காமா ஒரேசனாலும் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி. இப்ப இந்த காமா ஒரேசனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 விதமான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்லைட் ஷோல உங்களுக்கு அதை சொல்றேன் நானு. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்லைட் எல்லாருக்கும் தெரியும். நோ ஸ்டாப்பிங் அவர் செல்ஃப்ஸ் ஹியர். நம்ம ஏபி ஆர்கானிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆயிலோட நிறுத்தல. அடுத்து வந்து டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் நியூட்ராசிட்டிக்கல். நியூட்ராசிட்டிக்கல்னா பார்மாசிட்டிக்கல்னு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நியூட்ராசிட்டிக்கல்ன்றது நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட் அது. ஓகேங்களா? த நீட். ஹார்ட் டிசீஸ் பாத்தீங்கன்னா மேஜர் காஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து அதிகப்படியான டெத் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிசீஸ்னால தான் வரக்கூடிய டெத் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது ஒரு புள்ளி விவரத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ 2016 28%
டெத் வந்து பாத்தீங்கன்னா எதனால நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ்னால இறந்திருக்காங்க. இந்த 28%ல 52% பாத்தீங்கன்னா 70 வயதுக்கும் கீழ் உள்ளவங்க, 70 வயதுக்கும் உட்பட்டவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 52%. அந்த 28%ல 52%, பாதிக்கு பாதி, கிட்டத்தட்ட ஒரு 14-15% வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா 70 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இறந்திருக்காங்க அதுல. சோ இந்த ஒரு விஷயம் வந்து 2020ல 28% 40% மாறும் அப்படின்றதும் ஒரு கணிப்பு கொடுத்திருக்காங்க அதுல. சரிங்களா? ஓகே. சோ இதுல வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு என்ன காரணம்? இது வந்து தடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அதுல இருக்கு. ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்நார்மல் கொலஸ்ட்ரால், அதாவது குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா HDL, அது வந்து நம்ம கம்மியா உணவுல எடுக்கிறதும், LDLன்ற கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதா வந்து அப்நார்மல் கொலஸ்ட்ரால். ஸோ இது ஒரு காரணம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு காரணம். ஸோ டயபெட்டிக் வந்ததுன்னா திரும்ப அதுவும் ஹார்ட் டிசீஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றதும் ஒரு காரணம். அதே மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர், அப்புறம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அப்புறம் அப்டாமினல் ஒபிசிட்டி, நம்ம வயிறு பகுதி, அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் சேர்றதுனால வரக்கூடியது. அப்புறம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். செடன்ட்ரினா என்னன்னா உடல் உழைப்பு இல்லாத நம்ம வருமானத்துக்காக ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு. அது மாதிரி அதிகப்படியான பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாதவங்க, அவங்க உணவுல பாத்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப அதிகமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு காரணம். இது மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு, ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு இது வந்து பிரிவென்டபிள். இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டா ஹார்ட் டிசீஸ் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். நான் பிரிவென்டபிள்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரம்பரையா சில நோய்கள் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சரி பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு சொல்றாங்க. உணவை நீங்க சரியா சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹெரிடிட்டரியா வரக்கூடிய டிசீஸை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் ஹெரிடிட்டரியா வருதுன்னா ஹெரிடிட்டரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உணவுல வந்து பற்றாக்குறை உணவு சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அடுத்த தலைமுறை வந்து அதை சரி பண்ண முடியும்ன்றது தான் ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து உணவு பழக்கங்கள்ல நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, என்ன அந்த கொலஸ்ட்ரால்னா என்ன? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போட்டோல இந்த பிக்சர்ல வந்து ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும். அதாவது நல்ல ஆரோக்கியமான ஒரு ரத்த நாளம் அப்படின்னா நம்ம இந்த போட்டோல இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு அந்த பிளட் வெசல், அதுல பாருங்க எந்த விதமான இது இல்லாம ஸ்மூத்தா அந்த இது இருக்கு. அதே இது ரைட் சைட்ல பாருங்க எல்லோ கலர்ல ஒரு ஃபார்மேஷன் வந்து சேர்ந்துருக்கு. அதுல அந்த எல்லோ கலர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேட் கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இது ஏன் சேருது உடம்புல அப்படின்னா நம்ம உணவுல பேலன்ஸ்டா உணவு சாப்பிடல அப்படின்னா, நார் சத்து கம்மியாகவும் விட்டமின் மினரல் கம்மியாகவும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்கும். சேர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், நம்மளோட ரத்த நாளங்கள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிக்கும் போது ரத்த ஃப்ளோ, அந்த பிளட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும், அது ப்ரெஷரா மாறும். இதுதான் பிபி அப்படின்னுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப சிரமப்பட்டு போற ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. ஸோ அதை ஏன் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. சரி, இது ஒரு விஷயம். நம்ம அந்த கொலஸ்ட்ரால் எப்படி வருதுன்னு பார்த்தோம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு 1 வயசு 2 வயசு குழந்தைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் சேருது அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் வந்து இருக்கிற விஷயம், ஒரு பயமாவும் இருக்கிற விஷயம். பிறந்த குழந்தைக்கு எப்படி வரும்? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை வந்து நியூ பிளட் அதுல இருக்கும், எல்லாமே நியூ அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி வந்து அந்த ரத்த நாளங்கள்ல வந்து இந்த கொலஸ்ட்ரால் சேருது, LDL கொலஸ்ட்ரால் எப்படி சேருது அப்படின்னா இது எங்க இருந்து வருதுன்னா தாய், அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் சாப்பிட்ற உணவுல இருந்து, அந்த தாயில இருந்து அந்த மதர் ஃபீடிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அது போகுதுன்றாங்க. அப்ப நம்ம சாப்பிட்ற உணவு எங்கெங்க பாதிக்குது பாருங்க, நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் அது வந்து பாதிக்குது. ஸோ அந்த உணவுலையும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா இதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பயம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அதனாலதான் சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு கண் பிரச்சனை வர்றது, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளே சில பேருக்கு டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காரணம். அந்த பிளட் வெசல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அடப்பு வந்து இருக்கு. சரிங்களா? லிப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு விஷயம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட வந்து போனீங்கன்னா, சப்போஸ் கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கு அப்படின்னா டாக்டர் கொடுக்குற அந்த டேப்லெட்டோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டாட்டின் சாப்பிட்டா என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும். அந்த பிளட் வெசல்ல இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதனுடைய பக்க விளைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து
நம்ம அந்த பக்க விளைவுகளை பார்க்கும் போது இந்த ஸ்டாட்டின் சாப்பிட்றதுனால வரக்கூடிய பக்க விளைவுகள்னால நம்ம உணவை சரியா சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம மாறக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகள் அதுல இருக்குது. ஸோ என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் லோ பண்ற அந்த ஸ்டாட்டினுடைய ஒரு பேரு, அட்ரோவா ஸ்டாட்டின், இதெல்லாம் வந்து அந்த ஒரு மெடிக்கல் கம்பெனியும் கொடுக்கக்கூடிய அந்த மெடிக்கல் பேரு. இது இந்த மெடிக்கல் லைன்ல இருக்கவங்களுக்கு இது தெரியும். சரிங்களா? சரி. ஸ்டாட்டின் மே காஸ், ஸ்டாட்டின் அந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ற அந்த ஸ்டாட்டினை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பாருங்க. டயபெட்டிக் வர்றதுக்கு ஒரு காரணமா அந்த ஸ்டாட்டின் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ டயபெட்டிக் இல்லாம இருப்போம், நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் மட்டும்தான் இருக்கும், டயபெட்டிக் இல்லாம இருப்போம். இந்த ஸ்டாட்டின்ற மாத்திரையை சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது எங்க போய் நம்மளுக்கு வந்து வேற பிரச்சனையை கொண்டு வரும்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ன்ற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு கொண்டு வந்துடும். ஏன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுது, இந்த ஸ்டாட்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேன்கிரியாஸை போய் பாதிக்கும். பேன்கிரியாஸை பாதிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும், நம்மளுக்கு சுரக்கக்கூடிய இன்சுலின், அந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணும்னா ஒண்ணு வீக்கா சுரக்கும், அந்த இன்சுலினுக்கு போதுமான வீரியம் இல்லாம இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்சுலின் குறைக்கிறது கம்மியாயிடும். இதுதான் வந்து ஸ்டாட்டின் பண்ணக்கூடிய அந்த டேமேஜ் நம்மளுடைய பேன்கிரியாஸ். இந்த மாதிரி ஒரு டேமேஜ் பண்ணும், மசில் டேமேஜ் பண்ணும். இது நேச்சுரலாவே என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம மசில் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் திடீர்னு வெயிட் லாஸ் இருக்கும். அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டின் சாப்பிட்றதுனால வரக்கூடிய அந்த மசில் டேமேஜ். அதுக்கு அடுத்து என்ன ஒரு பிரச்சனை வரும்ன்றாங்க, மெமரி லாஸ், ஞாபக சக்தி. ஏன் அப்படின்னா நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து அது விட்டுரும் அப்படின்றாங்க இந்த ஸ்டாட்டின். இது எங்க சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த ஒரு ஸ்டாட்டிக்ஸ் 2012 அது கொடுத்துருக்காங்க. ஸோ கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டாட்டின் தான் வந்து பேசிக் மெடிசன். அது ஜென்ரலா அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும் அது. ஓகேங்களா? சரி. கொலஸ்ட்ரால் லோயிங் ட்ரக்ஸ் கெட் லேபிள் சேஞ்சஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டைமும் இது ஒரு ஸ்டாட்டின்றதை மாத்தாம அதனுடைய பேரை மட்டும் மாத்தி மாத்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது டாக்டர் சைட்ல உள்ள பிசினஸ். இதை வந்து நம்ம ரொம்ப உள்ள போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அதே மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டாட்டின் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு ஒபிசிட்டியா கொண்டு வரதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கு. இது பல பத்திரிகைகள்ல வந்த செய்திகள். இந்த ஸ்டாட்டினால என்னென்ன பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றது ஏற்கனவே பத்திரிகையிலும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அது போக என்ன ஆகுதுன்னு பாருங்க, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் டிசீஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டின் நம்ம எலும்பு வந்து வீக் ஆக்குறதுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் என்னன்னா நம்மளோட எலும்போட அடர்த்தி வந்து குறையிறது. ஸோ இந்த எலும்போட அடர்த்தி எதனால குறையுதுன்னா ஸ்டாட்டின் ரெகுலரா நம்ம வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்க விளைவும் வர்றதுக்கான விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லி டெக்கான் குரானிக்கல்ல ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. நியூமரஸ் அதர் காமன் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டின்ஸ். அதிகப்படியா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டின்னால இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா டாக்டர் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்தா இதை சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது இந்த பிரச்சனை நம்ம என்ன நினைப்போம்னா இந்த ஸ்டாட்டினால தான் அந்த பிரச்சனை வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏதோ வந்திருக்கு நோய், இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்குன்னு சொல்லி திரும்ப டாக்டர் எடுப்போம், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இங்கதான் வந்து நம்ம வந்து உணவை சரி பண்ணாம நம்ம டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா உள்ள பிரச்சனை. இதை தான் வந்து திருவள்ளுவர் அன்னைக்கு சொன்னது, நோய் நாடி நோய் முதல் நாடி. ஏன் அந்த நோய் வருது? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து எடிமா அப்படின்ற ஒரு நோய் வரும், டெர்மாட்டிட்டிஸ், ஃபேட்டிக், செஸ்ட் பெயின், ஃபீவர், வெயிட் கெயின், திடீர்னு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுது. அப்புறம் மஸ்குலோ ஸ்கெலிட்டல், இந்த மசிலும் ஸ்கெலிட்டலும் சேர்ற இடத்துல உள்ள வீக்னஸ், மசில் கிராம்பு, அதுக்கப்புறம் டிசீனஸ், தூக்கமின்மை, டிஸ்டர்ப்டு தூக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி, மூச்சு சுவாச மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகள், இருமல், இந்த மாதிரி. அப்புறம் பிளட் விஷன், அப்புறம் வைரல் இன்ஃபெக்ஷன். நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி குறையிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டின் வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஸோ வேற என்ன சாய்ஸ் அப்படின்றதான் வந்து இப்ப நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. ஸோ இது 1954 ஜப்பான்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரிசி தவிட ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து ஒரே நாளை பிரிச்சு எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நிறைய பேருக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்ததுல இந்த ஸ்டாட்டின் என்ன வேலை பண்ணுதோ அதை 100% நம்மளுடைய அந்த காமா ஒரேசினால் பண்ணும். ஸ்டாட்டினோட வேலை என்ன? ஸ்டாட்டின் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றது, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதும் குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்றது. அதே வேலையை நம்மளுடைய காமா ஒரேசினால் பண்ணும். ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு நன்மைன்னு பாத்தீங்கன்னா எந்த பக்க விளைவுகளும் நம்ம ஏற்கனவே பார்த்த எந்த பக்க விளைவும் இல்லாம நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமா ஒரேசினால் பண்ணும். கொலஸ்ட்ரால் யாருக்கு இருக்கு?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் வந்து ஒரு நம்ம டயபெட்டிக் எப்படி நம்ம ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்றோமோ அது மாதிரி கொலஸ்ட்ரால் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. நம்ம நார்மல் லெவலோட எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது அப்நார்மலா அதிகமாக போகும்போது தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து நீங்க அதை சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு திரும்ப செக் பண்ணி பாருங்க உங்க கொலஸ்ட்ரால. கண்டிப்பா நம்மளுடைய காமா ஒரிஜினல் நம்ம ஹெல்த் கார்டு ஆயிலையும் சரி இந்த காமா ஒரிஜினல் சேர்த்து ரெகுலரா ஃபுட்ல நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நார்மல் லெவலுக்கு நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்டு அந்த இது இருக்கு நாங்க எடுத்துட்டு இருக்கோம், அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை. இது நம்ம ஈஸியா நம்ம வந்து பண்ணலாம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாடிப்படி ஏறுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம மாடிப்படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாடி ஏறுவோம், 2வது மாடி ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சிரமம் இருக்கும். 3வது மாடி ஏறும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நின்னுடணும் அப்படின்னு ஒரு தோணும். ஸோ இதுதான் வந்து நம்மள நம்ம செக் பண்ணிக்கிறது. ஆனால் இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர்ல 4th ஃப்ளோர் வரைக்கும் மொட்டை மாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா நான் ஏறி போற அளவுக்கு வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி இல்லை. மூச்சு வாங்குற பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட ஆயில் அண்டு காமா ஒரிஜினல், நம்மளுடைய மென் டேப்லெட் ஒமேகா. இது ரெகுலர் எங்க வீட்டில் வந்து அந்த ஃபுட்ல வந்து அதாவது இது ஒரு உணவாக தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி வந்து நம்ம வந்து டெய்லி மதியானம் ஒரு வேளை உணவு, காலை உணவு, மாலை உணவுன்னு சாப்பிட்றோமோ அந்த உணவோட சேர்த்து இது ரெகுலராக நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா உணவுல வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உணவுல போதுமான சத்துக்கள் நம்ம தேடி பிடிச்சா கூட இன்னைக்கு வந்து குறைபாடு இருந்துட்டு தான் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா ஒரிஜினல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். இதை ஜப்பான்ல வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. காமா ஒரிஜினல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இல்லை, எல்லா மார்க்கெட்லயும் இருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ இது ஏற்கனவே உள்ள பிரச்சனை தான். இந்த காமா ஒரிஜினல் கொலஸ்ட்ரால் அதிகமான என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி அலர்ஜி. நம்ம இந்த காமா ஒரிஜினல் என்னென்ன இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. அலர்ஜி உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலர்ஜி அப்படின்வாங்க. அலர்ஜினா என்னன்னா ஒவ்வாமை, ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். நம்ம ஏதாவது ஒன்று ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று அந்த ஃபுட் வந்து நம்மளுக்கு ஒத்துக்காது. இதெல்லாம் வந்து ஆன்டி அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேஷனா நம்ம காமா ஒரிஜினல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் என்னன்னா உள்ள நம்ம உடலுக்குள்ள வீக்கம், வெளியே தெரியாது, அது உறுப்புகளில் வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சடனாக ஏதாவது ஒரு நோயாக நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுரும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுடைய காமா ஒரிஜினல் சப்போர்ட் பண்ணும். ஆன்டி ஆக்சிடேஷன் அப்படின்வாங்க. ஆன்டி ஆக்சிடேஷனா செல் சிதைவு. நம்ம செல்கள் வந்து பாத்தீங்கன்னா தினசரி இறக்கும் பிறக்கும். அந்த பிறக்கிற செல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த செல் ஆரோக்கியமா இருக்கும். குறைபாடு உள்ள உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த செல்லும் குறைபாடா இருக்கும். குறைபாடு உள்ள செல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நோய்க்கு வந்து ஒரு ஆரம்பமா நம்மளுக்கு ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்டி ஆக்சிடேஷனா நம்ம அந்த காமா ஒரிஜினல் நம்மளுக்கு உதவுது. அதுக்கப்புறம் வயிறு பகுதியில் அது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஆன்டி அல்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வராமல் தடுக்கிறது. அல்சர் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாப்பிடாத நேரத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த சுரக்கக்கூடிய அந்த ஆசிட், நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடல் பகுதியை இல்லை வயிறு பகுதியை அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய காமா ஒரிஜினல் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் சென்ட்ரலி ஆக்டிங் ஸ்டமக் மூவ்மெண்ட், அதாவது நம்ம ஸ்டமக் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு சரியான முறையில் ஜீரணமாகி நம்ம உடல்ல சத்தா பிரிகிற வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து பிரெயின் சம்மந்தப்பட்ட மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரம் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதவிடாய் நிற்கிற டைம் ஒரு 45-50 இயர்ஸ்ல வந்து வரும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்படுவாங்க. அந்த விஷயத்தை சரி பண்றதுக்கும் நம்ம காமா ஒரிஜினல் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் ஆட்டோமிக் நர்வ் டிஸ்டர்பன்ஸ், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, ரத்த குழாயில கொலஸ்ட்ரால் இருக்குன்னா ரத்த ஓட்டம் குறையும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். அந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்கும் நம்மளுடைய காமா ஒரிஜினல் ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. அப்புறம் எலிவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அதாவது நம்ம உடல் உஷ்ணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் இருக்கணும் எல்லாருக்குமே, ரொம்ப கம்மியாகவும் ஆகிடக்கூடாது ஜாஸ்தியாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய காமா ஒரிஜினல் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் அண்ட் டைஜஷன், லோயரிங் ஆஃப் கொலஸ்ட்ரால், அக்யூமுலேஷன் ஆஃப் கிளைக்கோஜன்னா நம்ம உணவுல உள்ள சத்துக்கள் பிரிஞ்சு நம்மளுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகப்படியாக இல்லாமல் அது ரத்தத்தில் அதிகமாக போகக்கூடாது, அப்படி போகும்போது தான் டயபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போவோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன்டி கொலான் கேன்சர், குடல் சம்பந்தப்பட்ட கேன்சர் வராமல் தடுக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய
காமா ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்குது. நம்ம அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த காமா ஒரிஜினல்ல நியூட்ராசிட்டிக்கல் அப்படின்ற ஒரு விஷயமா அதுக்கு வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ FSSAI has classified gamma original in list of approved nutraceutical. நியூட்ராசிட்டிக்கல்னா என்ன அப்படின்னா, இது வந்து மருந்துல வர்றது ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் விற்கணும் அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு டாக்டர்ஸ் தான் விற்க முடியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அந்த மெடிசன் வந்து விற்க முடியாது. அது வந்து பார்மாசிட்டிக்கல். ஆனால் நியூட்ராசிட்டிக்கலுடைய இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஷெட்யூல் 4 பார்ட் B SN சீரியல் நம்பர் 73 நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்ல அதை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இதை யார் வேணாலும் டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்றதான் வந்து இந்த நியூட்ராசிட்டிக்கல். ஸோ இதை வந்து நம்ம நிறைய பேர்ட்ட சொல்லுவாங்க, இது டாக்டர்கிட்ட கேட்கணுமா, டாக்டர் கேட்டு தான் சாப்பிடணுமா அப்படின்னு. அது தேவையில்லை அப்படின்றதான் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஸோ அதனால இது யார் வேணாலும் எடுக்கலாம். எப்படி நம்ம வந்து வெளியே ஹார்லிக்ஸ் பூஸ்ட் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதையும் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த பாட்டில் வடிவத்தை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு என்னன்னா, இது வந்து ஒரு மெடிசன், இதை நம்ம எடுக்கக்கூடாது, இது எடுக்கிறது வந்து டாக்டர் கேட்கணும் அப்படின்லாம் மனநிலையில் இருப்போம். அந்த மாதிரி தேவையில்லை. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டே கொடுத்த ஒரு அப்ரூவல். ஓகேங்களா? சரி, இது என்னென்னலாம் சரி பண்ணுது? அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து பெங்களூர் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். நம்மளுடைய கோபாச்சி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ரெக்கக்னேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தாரு. அங்கே கலந்துக்கிட்ட ஒரு சில அச்சீவ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த காமா ஒரிஜினல் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரௌச்சர்ஸ் கொடுத்தாங்க. அப்போ அந்த ஒரு ப்ரௌச்சர் வந்து எனக்கு நம்ம ராஜு சார்கிட்ட கேட்டு வாங்கினேன். ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு. அவ்வளோ அருமையாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அந்த காமா ஒரிஜினலை பற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் அந்த புக்கு கிடைச்சதுன்னா அதை வாங்கி பாருங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 8 facts about why gamma original is needed for every Indian. ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த காமா ஒரிஜினல் ஏன் தேவை அப்படின்றது வந்து அந்த ரொம்ப தெளிவாக அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. டாக்டர் இஷா நம்மளுடைய ட்ரெயினர், நம்ம காமா ஒரிஜினல் ட்ரெயினர் வந்து அந்த புக்கை வந்து மாடல் பண்ணியிருக்காங்க. அவங்க 8 விஷயங்கள், நான் அந்த 8 விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் அப்படின்னு இருக்கு, அதுவும் அதில் வருது. அது ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு சர்வே படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த புக்ல இருக்கிற விஷயம் தான் நான் பேச வந்த ஒரு விஷயம். 80% இந்தியன், 80% இந்திய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை தெரிஞ்சோ தெரியாமையோ இருக்கு அப்படின்றாங்க. அதிகப்படியா ஆகும்போது என்ன பண்றாங்கன்னா டாக்டர் கிட்ட போறாங்க. ஆனால் அந்த கொலஸ்ட்ரால் வந்து எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றதான் வந்து அவங்க கொடுத்த ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ 72% வந்து பாத்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதான் அந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுல உள்ள பிரச்சனையை நம்ம வந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்குது. நம்ம சாப்பிட்ற உணவுல பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து எங்கே பிரதிபலிக்கணும்னா நம்ம இந்த கொலஸ்ட்ராலை கொண்டு போய் விட்டுரும். அது சரிங்களா? சரி, இது வந்து இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அந்த பிரச்சனை இருக்கு. யூஎஸ்ல இருக்கு, ஜப்பான்ல இருக்கு, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்நார்மல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் இது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம உடம்புல எப்படி பாதிக்கும், அந்த ஆக்சிஜன் வந்து எப்படி நம்மளை பாதிக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காம எடுத்து நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 1 day 2 dayல பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை வந்து மாறிட்டே வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிற தன்மை மாறிட்டே வரும். அப்போ என்னன்னா, அங்கே ஒரு ஆக்சிடேஷன் நடக்குது. காற்றினால் வரக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை வந்து பாதிக்குது. இதை நல்லா உடனே இமீடியட்டா ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஒரு ஆப்பிள் 2 கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண உடனே அந்த பகுதி வந்து வெள்ளையா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல பாருங்க அது அப்படியே ஒரு எல்லோ கலரா மாறிடும். என்ன அப்படின்னா அதுதான் ஆக்சிடேஷன் அப்படின்னா, காற்றுல உள்ள மாசு வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதிச்சு நம்மளுக்கு வந்து அந்த ஆக்சிடேஷன்ற ஒரு பிரச்சனையை அந்த பழத்துக்கு வந்து ஏற்படுது. இது பழத்துக்கு மட்டும் தான் ஏற்படுமா அப்படின்னா இல்லை, நம்மளுக்கும் ஏற்படும். நம்ம சுவாசிக்கிறோம், அந்த காற்று எங்க போகுது, உள்ள போகும்போது என்ன, அந்த காற்றுல உள்ள அசுத்தம், இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காற்று மாசு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா நம்மளுடைய உடம்பையும் உள்ள பாதிக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கு பாதிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஆல்மோஸ்ட் 90% பீப்புளை பாதிக்கும். அந்த மாதிரி பாதிக்காம நான் இருக்கணும் அப்படின்னா எங்க போய் இருக்கணும்னா, மலைப்பகுதியில எந்த விதமான பொல்யூஷன் இல்லாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது அந்த பாதிப்பு வந்து ஓரளவு கம்மியா இருக்கும். ஆனா அந்த மாதிரி வாழ்றதுக்கு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிச்சயமா இல்லை. ஏன் அப்படின்னா, நகர்ப்புற வாழ்க்கையில வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு பேர்ல என்ன பண்றோம்னா, இங்க இருக்கிற வாகனங்கள்ல வரக்கூடிய பொல்யூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய பொல்யூஷன்,
அப்புறம் நீர் வழியா வரக்கூடிய பொல்யூஷன், இப்படின்னு பொல்யூஷன் வந்து நம்மளுக்கு பல வகையில நம்மளை வந்து பாதிக்குது. இது போக நம்ம ஸ்மோக் பண்ணும்போது, யாராவது ஸ்மோக் பண்றாங்கன்னா அது ஒரு பொல்யூஷன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை பாதிச்சுட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும்னா செல் டேமேஜ், செல்லை தான் பாதிக்கும். இது ஒன்ஸ் செல் பாதிக்க ஆரம்பிச்சாலே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பல விதமான நோய்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அந்த டிசீஸ் வந்து எல்லாரையும் கண்டிப்பா பாதிக்கும். இதை தடுக்கிறதுக்கான விஷயமும் பாத்தீங்கன்னா நம்ம காமா ரேஸ்னால இருக்கு. இது எப்ப இருக்கு? நம்ம அரிசி தவிடோட சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இந்த காமா ரேஸ்னை பிரிச்சு எடுத்து அந்த அரிசி தவிட மட்டும் அப்படியே சாப்பிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு சேலஞ்ச் இருக்காது. என்ன அப்படின்னா தவிடு வந்து நம்ம இப்ப இன்னைக்கு தவிட்டுல ஒரிஜினல் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப தவிடையை டைரக்டா சாப்பிடலாமே அப்படின்னா, ஆனா இந்த காமா ஒரிஜினல் உங்களுக்கு தேவையான அளவு உடம்புக்கு வேணும் அப்படின்னா 300 ml அப்படி 300 mgன்னு சொல்லுவாங்க. அந்த 300 mg எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு 5 கிலோ தவிடு சாப்பிடணும் அப்படின்றாங்க. ஸோ எவ்வளவு பெரிய சேலஞ்சு பாருங்க. அப்ப நம்ம உணவுல ரெகுலரா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தவிடு நேச்சுரலாவே உள்ள போயிட்டு இருந்தது. ஸோ அந்த உணவுல இருக்க தவிடுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? கோதுமையிலேயே அந்த தவிடு இருக்கு. காமா ஒரிஜினல் கோதுமை இருக்க தவிடுலயும் இருக்குது. ஸோ அந்த உணவுல வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ இப்ப நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த 300 mg நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கு நம்மளுக்கு. அதுக்கு பெஸ்ட் என்னன்னா நம்ம காமா ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனா நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த உடம்புல இருக்க செல் சிதைவு, ஆக்சிஜனால வரக்கூடிய பிரச்சனைகளால நம்ம காப்பாற்றப்படணும் அப்படின்னா இந்த காமா ஒரிஜினல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், ரெண்டாவது ஆக்சிஜன். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானிக் இன்ஃப்ளமேஷன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வீக்கம் வெளியே தெரியாது, உள்ள வலி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா போதுமான ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீக்கம் இருக்கும். அது ஒண்ணு மூட்டுல அந்த வீக்கம் வரலாம், இல்ல பாத்தீங்கன்னா வயிறு பகுதியில வரலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வீக்கம் இருக்காது. இன்ஃப்ளமேஷன். அந்த இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த காமா ஒரிஜினல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுதான் வந்து இந்த ப்ரௌச்சர்ல கொடுத்துருக்க ஒரு விஷயம். அது மாதிரி செல், நம்மளுடைய ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்மளுடைய செல் ஒரு செல்லையும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு இந்த காமா ஒரிஜினல் வந்து கொடுத்துருக்கு. இந்த செல் டேமேஜ்னால பல பிரபலங்கள் இறந்திருக்காங்க அப்படின்றத வந்து அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி, உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது அப்படின்னா அதுக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா பல காரணங்கள். அதை சரி பண்றதுக்கு நம்மளுடைய காமா ஒரிஜினல் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பாருங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு விஷயங்களை சரி பண்றது. இந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுனால வெளியே இருக்கிற ஸ்டாட்டின், மற்ற மெடிசன், ட்ரக்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பல நோய்கள், பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இதுல எந்த பக்க விளைவுகளும் இல்லாம பல விதமான நோய்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம காமா ஒரிஜினல் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டாட்டின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய கவலைகள், ஃபேமிலியில ஒரு கவலை, வேலையில இருக்கும்போது கவலை, இந்த மாதிரி கவலைகள். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து யாருக்கு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனா இருந்துட்டு தான் இருக்குது. சில சமயம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு தெரியாம நம்ம வந்து ஒரு கவலையில இருந்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ்னால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வரும், டயபெட்டிக் வரும், ஆஸ்துமா வரும், கேன்சர் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும்ன்றாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த காமா ஒரிஜினல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு 6வது விஷயம். 7வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டு யூ திங்க் தட் எவ்ரி இந்தியன் இஸ் டிசீஸ் ஃப்ரீ? ஒரு முக்கியமான கேள்வி இந்த புக்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம எல்லோருமே எந்த நோயும் இல்லாம இருக்கிறோமா இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு ஒரு புள்ளிவிவரம் கொடுத்திருக்காங்க. இந்தியால ஹார்ட் டிசீஸ்னால சஃபர் ஆகுறாங்க, தெரியாம இருக்கலாம் நிறைய பேருக்கு, ஹார்ட் டிசீஸ்னால சஃபர் ஆகுறாங்க 5.5 கோடி மக்கள் இந்தியால இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளிவிவரம் கொடுத்திருக்காங்க. டயபெட்டிக் தெரிஞ்சு அவங்க டெஸ்ட் பண்ணி எஸ் ஐ எம் டயபெட்டிக் அப்படின்னு டாக்டர்னால பிளட் டெஸ்ட்ல அந்த ரிப்போர்ட்ல கொடுத்தது பாத்தீங்கன்னா 7 கோடி, கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள். அப்புறம் பிளட் ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா 20 கோடி மக்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளட் ப்ரெஷர்னா எதனால வருது? அந்த கொலஸ்ட்ரால்னால பிரச்சனையில வருது. ஒபிசிட்டி, உடல் அதிக பருமன், 13 கோடி மக்களுக்கு அது இருக்குன்றாங்க. தைராய்டு பிரச்சனை 4 கோடி மக்களுக்கு இருக்குன்றாங்க. கேன்சர் கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்களுக்கு கேன்சர் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெப்டிக் அல்சர், அந்த அல்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2 கோடி மக்களுக்கு இருக்குன்றாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்களுக்கு இருக்கு. ஆல்சிமர் அப்படின்வாங்க. ஆல்சிமர் என்னன்னா ஞாபக மறதி நோய். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மக்களுக்கு இருக்குன்றாங்க. ஸோ மொத்தத்துல அந்த டோட்டல் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா 55 கோடி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயில இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. சாரி. ஸோ அப்ப மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 40% இருந்து 50% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா
ஏதாவது ஒரு நோயில் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றதான் வந்து இந்த ஒரு புள்ளி விவரத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மெனி ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் தட் காமா ஒரிஜினல் ஒர்க்ஸ் as an effective natural solution in the prevention and support in treatment of many disease. அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. பல விதமான நோய்களுக்கு இந்த காமா ஒரிஜினல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. அதுல ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. என்னென்ன லிஸ்ட் அப்படின்றத படிக்கிறேன் நான். ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் எலிவேட்டட் கொலஸ்ட்ரால் லெவல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு இது ரெடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஹெல்ப்ஃபுல் ஃபார் பேஷண்ட் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம்னா என்ன அப்படின்னா, ஹைப்போ ஒன்று இருக்கு, ஹைப்பர்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஹைப்போ அப்படின்னா குறைவா சுரக்கிறது. அந்த தைராய்டு சுரப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவையான சுரப்பி வந்து கம்மியா சுரக்கிறதுக்கு பேரு ஹைப்போன்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்னா என்னன்னா அதிகப்படியா சுரக்கிறது. அப்ப இந்த காமா ஒரிஜினல் எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, நம்மளுடைய தைராய்டு வந்து கம்மியா சுரந்ததுன்னா அவங்களுக்கு இது தைரியமா கொடுக்கலாம். கண்டிப்பா அது வந்து நார்மல் லெவலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இதுல சொல்லிருக்காங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் பேஷண்ட் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம். அப்புறம் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் இம்யூனிட்டி. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு இந்த காமா ஒரிஜினல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிபின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டென்ஷன் ஏன் வருது? நம்ம ரத்த ஓட்டம், அந்த பாதிக்கப்பட்ட ரத்த குழாயில இருந்து ரத்தம் வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா பிரஷர் அதிகமாகி அதுதான் பிபின்னு சொல்லுவாங்க. அந்த பிபி என்ன ஆகும்னா, அது எங்கெங்கெல்லாம் பிரஷர் வேகமா போய் நம்மளுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட்ல, நம்மளுடைய பிரெயின்ல இங்கெல்லாம் போய் பாதிக்கப்படும். ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த காமா ஒரிஜினல் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்குள்ள அந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் அது வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இஷ்யூஸ், வயிறு ஜீரண சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஜீரண பிரச்சனை நிறைய இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்றதுக்கும் இந்த காமா ஒரிஜினல் சப்போர்ட் பண்ணுது. ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டா அது சப்போர்ட் பண்ணுது. நம்ம லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது. லிவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு நம்மளுடைய உடம்புல. கிட்டத்தட்ட 500 விதமான வேலைகள் வந்து அந்த 500 விதமான கெமிக்கல் அது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுதான் நம்மளுடைய உடல்ல இந்த லிவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான லிவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம காமா ஒரிஜினல் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நம்மள பிரெயின்ல இருந்து நம்மளுக்கு உடம்புக்கு முழுக்க கொண்டு போகக்கூடிய அந்த சிக்னல் அது வந்து பாத்தீங்கன்னா 100% நம்மளுக்கு சரியான முறையில் இருந்தாதான் அது தேவையான சிக்னல் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவும். ஸோ அந்த நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய காமா ஒரிஜினல் சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட், உடலுக்குள்ள இருக்கிற வீக்கங்களை சரி பண்ணுது. பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன? செல் சிதைவை வராம தடுக்குது. நம்மள நோய், அதாவது ஏஜிங்னு சொல்லுவாங்க. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வயசுல பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசு 70 வயசு தோற்றமா இருப்பாங்க அவங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த உணவுல உள்ள புரோட்டீன் இந்த மாதிரிலாம் பற்றாக்குறையா இருக்கும். அந்த ஏஜிங்கை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சரி பண்ணும். அதாவது இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா 60 வயசு ஆள் கூட 40 வயசு மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம டீம்லயே நிறைய பேர் இருக்காங்க, இந்த நியூட்ரிஷன்லாம் நல்லா எடுத்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ காரணம் வந்து என்னன்னா, அந்த ஏஜிங் வந்து நம்ம காமா ஒரிஜினல் சப்போர்ட் பண்ணோம். டயபெட்டிக்கை மேனேஜ் பண்ணுது. நம்மளுடைய அந்த பிளட் சுகர் லெவல், அந்த குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுடைய காமா ஒரிஜினல் அது சப்போர்ட் பண்ணுது. மசில் ஸ்ட்ரென்த், இப்போ ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னா நம்ம காமா ஒரிஜினல் எடுத்தாங்கன்னா அந்த மசில் வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்றது அது சப்போர்ட் பண்ணுது. ஆன்டி அலர்ஜி, அலர்ஜி வராமல் தடுக்குது. எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம இது நடக்குது. ஹெல்த் ப்ரிவென்ஸ். அதே மாதிரி கோவிட்னால வரக்கூடிய பாதிப்பையும் நம்மள வந்து இந்த காமா ஒரிஜினல் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த ஒரே ஒரு டேப்லெட்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து 8வது, எவ்ரி இந்தியன் நீட்ஸ் அ ஹெல்த் கார்டு லைக் காமா ஒரிஜினல் ஃபார் த டிசீஸ் விச் அக்யூர் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நோய் வராமல் இருக்கணும். நான் இப்போ ஆரோக்கியமா இருக்கேன், நான் இது எடுக்கணுமான்னா கண்டிப்பா எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னா ஃபியூச்சர்ல இது வராமல் தடுத்துக்கலாம். இதுதான் 8வது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம எல்லோரும் இதை உணவுல வந்து நம்ம கண்டிப்பா தினசரி எடுக்க வேண்டியது ஒரு கட்டாயத்துல நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு உணவு முறையில. ஸோ 100% நம்ம காமா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? சரி, காமா ஒரிஜினல் எப்படி எடுக்கணும்? அது ஒரு பாட்டில் வந்து 60 கேப்சூல் வரவங்களுக்கு 60 கேப்சூல்ல ஒரு கேப்சூல் 150 mg. ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 கேப்சூல் ஆஃப் 150 mg பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். காலையில வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் எடுக்க சொல்றாங்க. இது வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டோஸ் எப்போ எடுக்கணும் அப்படின்னா நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு காமா ஒரிஜினல் 150 mg எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 விதமான நோய்கள்ல இருந்து நம்ம வராம நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டயபெட்டிக்கை பத்தி சொல்லியிருக்காங்க, அப்புறம் கேன்சர் வராம தடுக்கொண்டு இருக்காங்க, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன்
வராமல் தடுக்கும், ப்ரொடெக்ட்ஸ் லிவர், அப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்ட்ரெஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஸோ பெண்களுக்கு வந்து பிரச்சனைகள், அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்கின்னை நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தடுக்கிறது. ஸோ இந்த காமா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே க்ரீமாவே வெளியே இருக்கு, நம்மளுடைய மார்க்கெட்ல இருக்கு. ஒன்னொன்று விலையை பாருங்க, கிட்டத்தட்ட 6000 7000க்குலாம் அந்த காமா ஒரிஜினல் இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அப்புறம் ஹைப்போ தைராய்டிசம்க்கு இருக்கு, நியூரோ ப்ரொடெக்டிவ், அதுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸ் இது எடுக்கலான்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமா ஒரிஜினல் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் இது. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? ஒண்டர் நியூட்ரியன்ட். ஒண்டர் நியூட்ரியன்ட் அதாவது ஒரு அற்புதமான ஒரு நியூட்ரிஷன் இந்த காமா ஹெல்த் கார்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 300 mg நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் கம்பெனி அந்த ரிப்போர்ட் ஒரு டைம்லையும் நம்மளுக்கு இது வெளியே இருக்க மார்க்கெட்டில் உள்ள கம்பேரிஷன் மற்ற ப்ராடக்ட்லாம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐசோலேட்டட் HDL அதிகப்படுத்தும், LDL குறைக்கும், ட்ரைகிளிசரைடு வராமல் பார்த்துக்கும். ஸோ இதை கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அற்புதமான நம்மளுடைய நிறுவனம், நம்மளுடைய RCM நிறுவனம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த நிறுவனத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா நியாயமான விலையிலையும் அது கொடுத்துருக்காங்க. வெளியே மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப 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 நியாயமான விலை. இது வந்து சீப்புன்னு யார்ட்டையும் சொல்லாதுங்க, நியாயமான விலையில கொடுத்துருக்காங்க. அப்போ வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா அநியாயமாக விற்கிறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏன்னா 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான ரேட்டில் அந்த ப்ராடக்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, இது வந்து பழைய ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு புது ரேட்டா என்னன்னு தெரியல. இது பழைய ஸ்லைடு இது. ஓகே, ஸோ யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவ் 18 இயர்ஸ், 18 வயசு நிரம்பியவங்க யார் வேணாலும் எடுக்கலாம் அதை. ஸோ ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் எடுக்கணும் அதை. ஸோ மார்க்கெட் ஷேர் அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வியாபாரமாகவும் இதை பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு பேசுனது, இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது வந்து வெளியே மற்றவங்களுக்கு கிடையாது, நம்மளுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். இதுதான் ஏன் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த பொருளை நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போய் தைரியமாக நம்பிக்கையாக போய் சேர்க்கலாம். அதுதான் சரிங்களா? சரி, இப்போ எந்த அளவுக்கு இது வந்து பொட்டன்ஷியல் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கோல்டன் சான்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்டை மூவ் பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா விவேக் பிந்த்ரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஃப் யூ ட்ரை ரிமைன் யூனிக் யூ வில் பி தி ஒன்லி ஒன். 100% மார்க்கெட் ஷேர் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்சஸ், காமா ஒரிஜினல் 100% டுகெதர் வி வில் கிவ் தி கிஃப்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சக்சஸ் டு அவர் நேஷன். நம்ம மட்டும் இல்லை, இந்த பாரத தேசத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி அண்ட் சக்சஸ் நம்மளுடைய பாரத தேசத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க நம்மளுக்கு, நம்ம இதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு வேலையாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸோ இதுதான் இந்த ஸ்லைட் ஷோவில் உள்ள விஷயங்கள். ஸோ நிச்சயமாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு இந்த காமா ஒரிஜினல் ஏன் எடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சிருப்போம். ஸோ நிச்சயமாக இதை வந்து முதல்ல ப்ரொமோட் பண்ணணும், விற்கணும்லாம் நினைக்காதுங்க. முதல்ல நம்ம வீட்டில் எல்லாரும் எடுப்போம். எடுக்கும்போது தான் அதனுடைய ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் தெரியும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எங்கே நாங்கள் இப்போலாம் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து இப்போ நம்ம மென் டேப்லெட்டு, உமன் டேப்லெட்டு, ஒமேகா இதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது 100% இதையும் சேர்த்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிடணும். காமா ஒரிஜினல் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றத சொல்லணும். அதுக்கான காரணங்கள் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்ம அரிசியில் இருக்கிற உணவுல வந்து தவிடு இல்லாமல் இன்னைக்கு சாப்பிட்றோம். அந்த தவிடுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த லைனாக லிஸ்ட்டை படித்தாலே போதும். டயபெட்டிக் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ப்ராப்ளம் வருது, எலும்பு தேய்மானம், இதெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுல உள்ள பற்றாக்குறையினால நம்ம எடுக்கிறோம். அதனால இப்போ இந்த காமா ஒரிஜினல் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்றத சேர்த்து இப்போ அதில் எப்படி காம்பினேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜென்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல், மென் டேப்லெட்டு, ஒமேகா இது 3ஐயும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதை எப்படி எடுக்கலாம்? காமா ஒரிஜினல் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி ஒன்று எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். மத்தியானம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காமா இது மென் டேப்லெட் அண்டு ஒமேகா இது ரெண்டையும் நம்ம எடுக்கலாம். நைட்டு வந்து திரும்ப காமா ஒரிஜினல். அதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்மளுடைய ப்ரோட்டீன் PDMF அப்படின்வாங்க. ப்ரோட்டீனும் அதிக அவசியம் தேவை. ப்ரோட்டீன்ன்றது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பக்கம் ரொம்ப 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 அவசியம். ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரோட்டீன் பற்றாக்குறையினால அதுவும் பல நோய்கள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரோட்டீனோட சேர்த்து நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நம்ம ப்ரோட்டீன் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் கொடுக்குற ப்ராடக்ட்ல எல்லாத்துலையும் ப்ரோட்டீன் இருக்கு.
அதுல மட்டும் தான் புரோட்டீன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. குட் டாட் ப்ராடக்ட்ல அவ்வளவு புரோட்டீன் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ நம்ம வந்து புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா பல வகையில நம்ம உணவுல வந்து நம்மளுக்கு நம்ம கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நியூட்ரிசார்ஜ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராபெரி புரோட்டீன் கொடுக்குறாங்க, ப்ரோ டயட்டு. அப்புறம் சாரி ஸ்ட்ராபெரி ப்ரோ டயட்டு. அப்புறம் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேசர் பிஸ்தால இருக்கு. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரோட்டீன்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளைசம்லயும் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் ப்ரோட்டீன் வந்து நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம குட் டாட்ல இருக்கிற ப்ரோட்டீஸ் பிளஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோட்டீஸ்ல இருக்கிற நூடுல்ஸ், இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ரோட்டீன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மல்டிகிரெயின் தாலியா அவ்வளவு ஒரு அற்புதமான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அது. அதுக்கப்புறம் மல்டிகிரெயின் ஆட்டா அவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ ப்ரோட்டீன் கவரேஜ் பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் இல்லாம மற்ற ப்ராடக்ட் இருக்கு. அதையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து இந்த காமா ஒரிஜினல், ஒமேகா அண்ட் மென் டேப்லெட். உமன்னா இந்த 40 இயர்ஸ் மெனோபாஸ் முன்னாடி இருக்கிற லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உமன் டேப்லெட், காமா ஒரிஜினல் அண்ட் ஒமேகா, இது மூணும் வந்து அவங்களோட ரெகுலர் ஃபுட் ஹேபிட்டா மாத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நாங்க யூஸ்வலா ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய ரிசல்ட் அதுல. இந்த காமா ஒரிஜினல் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம யூடியூப்லேயே போனீங்கன்னா அவ்வளவு பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த காமா ஒரிஜினல் இருக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் நம்மளுக்கு அது கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ எந்த பக்க விளைவுகள் இல்லாம, ஏன்னா அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் வந்து பாதிக்கப்பட்டு திரும்ப அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா எதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு நம்ம போயிடுறோம் நம்ம வெளியே கொடுக்குற டாக்டர் மெடிசன்ல. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்மளுடைய காமா ஒரிஜினல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். தைரியமா கொடுங்க எல்லாருக்கும். முதல்ல தைரியமா நம்ம எடுப்போம் எல்லாத்தையும். இதை விட ஒரு சிறந்த ப்ராடக்ட், இதை விட ஒரு சிறந்த உணவு வந்து நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒண்டர் ப்ராடக்ட் அப்படின்றதுக்கு வந்து நிச்சயமா அதை கேரண்டியா நம்ம அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம், ஒண்டர் ப்ராடக்ட் அப்படின்றத. ஸோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நம்ம அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இல்லைன்னா நம்ம என்னுடைய இந்த ப்ரெசன்டேஷன் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சாருக்கு நன்றி. ஜெயா அரசியம், குட் அரசியம், வாழ்க அரசியம். ஜெகதீசன் சாருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க அரசியம். சொல்லுங்க மேடம். கலைவாணி மேடம், வெல்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார் நான் வந்து இந்த கிளைசம் சாப்பிட்டு இருக்கேன் சார், சுகருக்கு. ஓகே. அப்போ காமா ஒரிஜினலும் எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா எடுக்கலாம் மேடம். எடுத்தீங்கன்னா அந்த கிளைசம் வந்து இன்னும் பெட்டரா உங்களுக்கு வந்து சொல்லுங்க மேடம். சார் நான் வந்து பாத்தீங்கன்னா இது நியூட்ரிசார்ஜ் மேன், ஏன்னா எனக்கு மெனபாஸ் ஆயிடுச்சு, 51 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து நியூட்ரிசார்ஜ் மேன் எடுப்பேன், அப்புறம் கிளைசம் சாப்பிடுவேன் சார். கிளைசம் வந்து அதான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூ பண்ணி சாப்பிடுவேன். அப்புறம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வேணா பசிச்சதுன்னா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிசார்ஜ் மேன் சாப்பிட்டு வெஜ் ஒமேகாவும் சாப்பிட்றேன் சார். ஓகே. அப்போ காமா ஒரிஜினலும் எடுத்துக்கலாமா? காமா ஒரிஜினல் எடுத்தீங்கன்னா நீங்க கிளைசம் சாப்பிடுற எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். கிளைசம் அந்த டயபெட்டிக்ல இருந்து ரிகவரி வந்து இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கிளைசம் எடுக்கிறதுனால ஒரு 90 டேஸ் இல்ல 120 டேஸ்ல உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா, இந்த காமா ஒரிஜினலோட சேர்த்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 60 டேஸ்லயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே சார். ஓகே, கண்டிப்பா எடுங்க. அது அவசியம் எடுக்கும்போது நீங்களே அந்த ரிசல்ட் பாப்பீங்க நீங்க. ஓகே. ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே, வெல்கம் மேடம். வாங்க புவனவலி மேடம், கொஞ்சம் இருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ வந்து 60 வயசு ஆகுது சார் ஒருத்தருக்கு.
ஓகே. அவங்களுக்கு வந்து இப்போ மென்னும் ஒமேகா மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நரம்பெல்லாம் கால் நரம்பு இழுக்குதுன்னு சொன்னதால அவங்களுக்கு டிஹெச்ஏ கொடுத்துட்டு வரேன் சார். இப்போ எப்படி சார் டிஹெச்ஏ நிறுத்திட்டு காமா ஒரிஜினல் கொடுக்கலாமா? இல்ல அதோட இல்ல சேர்த்து- டிஹெச்ஏ நிறுத்தாங்க. ஏன்னா டிஹெச்ஏ வந்து ம். அது ஒரு ஒண்டர் ப்ராடக்ட், கண்டிப்பா அதையும் சொல்லணும். ஏன்னா டிஹெச்ஏ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அந்த டிஹெச்ஏ கண்டிப்பா அவசியம் தேவை. ஓகேங்களா? ஆ. So அதுக்கு கொடுங்க. அது ம். எப்ப நிறுத்தலாம் அப்படின்னா, இந்த காமா ஒரிஜினல் தொடர்ந்து ஒரு 90 டேஸ் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்ல ம். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டிஹெச்ஏ வேணா நிறுத்தலாம். அதுக்கப்புறம் ஒமேகா மட்டும் கொடுத்தாலே போதும். மேன் வேணாமா சார்? இல்ல மேனு ஒமேகா அண்ட் இது நம்ம காமா ஒரிஜினல். ஓகே 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 சார். டிஹெச்ஏ இப்போதைக்கு ஓகே நிறுத்தாதுங்க. டிஹெச்ஏ சேர்த்து கொடுங்க நீங்க. ஓகே சார் ஓகே சார். தேங்க்யூ சார். எதுல வேணாலும் காமா ஒரிஜினல் சேர்க்கலாம் மேடம். ஆ காமா சார். ஒரிஜினல் வந்து எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அது ஒபிசிட்டியா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஆ. எஸ்என்எஃப் சாப்பிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆ. அவங்களுக்கும் கொடுக்கலாம். கிளைசம் சாப்பிட்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூ சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த காமா ஒரிஜினல் சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா இந்த காமா ஒரிஜினலுடைய மெயின் விஷயமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிளட் வெசல்ல இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து பாத்தீங்கன்னா அது குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த கொலஸ்ட்ரால் குறைய 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 என்ன ஆகும்னா உடல் உறுப்புகளுக்கும் பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப சீரா போக ஆரம்பிச்சிடும். பிளட் ஃப்ளோ சீரா போகும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பு தேவையான சத்துக்களை கொண்டு போய் அது கண்டிப்பா எல்லா உறுப்புகளுக்கும் சேர்க்கும். அப்ப அந்த பகுதியில உள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரியாகும். இதுதான் காமா ஒரிஜினலோட அடிப்படை விஷயம். அதனால காமா ஒரிஜினல் வந்து எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி சேர்த்து எடுக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து 25 ஏஜ் ஆகுது. இவங்க வந்து வெளியே போய் சாப்பிட்டு நிறைய ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப உடம்புக்கு எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு முன்னாடியே ஆனா எதுவும் இல்ல, உடம்பு நல்லா இருக்கு. இருந்தாலும் இப்போ முன்னாடியேன்ட்டு காமா ஒரிஜினல் கொடுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. 18 டேஸ் ஆன உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் மேடம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். அரிசி தவிட்டுல இருந்த பிரச்சனை நம்ம இனிமேல் சரி பண்ண முடியாது. ஏன்னா அரிசி தவிட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசியை வந்து தவிடு இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களும் அப்படிதான் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் அவசியம் தேவை. 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து காமா ஒரிஜினல ஃபுட்டோட சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சு. அவங்களுக்கும் எப்படி சார் 2 தான் கொடுக்கணுமா? என்னங்க? 2 கொடுக்கலாம். என்னன்னா இப்போ வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எனக்கு இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல, நான் நார்மலா இருக்கேன், எனக்கு வந்து எந்த டிசீஸும் இல்ல அப்படின்னா ஒரு 3 மாசம் தொடர்ந்து எடுக்கலாம் காமா ஒரிஜினல். எடுத்துட்டு 1 மாசம் கேப் விடலாம். விட்டுட்டு திரும்ப ஒரு 3 மாசம் எடுங்க. அப்படி விட்டு கொஞ்சம் ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். இது ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க டாக்டர் கொடுக்குற மெடிசன் நிறுத்தக்கூடாது. சப்போஸ் அந்த டாக்டர் ஒரு மெடிசன் எடுத்துக்கிறாரு, இந்த மென் டேப்லெட் எடுக்கிறேன், காமா ஒரிஜினல் எடுக்கிறேன், அதனால டாக்டர் கொடுத்து நிறுத்தலாம் அப்படின்னா வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். உங்க வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது. டவர் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். அட்வைஸ் இல்லாம நிறுத்தக்கூடாது. ஓகே சார். ஓகே சார். டாக்டர் கிடையாது. சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். வராது சார். சார் வராது சார். க்ளோஸ் பண்ணிடலாமா? சிக்னல் டவுன் ஆனதுனால லைன் கட் ஆயிடுச்சு. சார் பொன்மனா சார், வெல்கம் சார். கொஞ்சம் சார் ஜெயலட்சுமி சார். சார்
சார் வணக்கம். ஜெயார்சியம் குட்டார்சியம். இன்னைக்கு வந்து நம்முடைய கோல்டு அச்சீவர் இன்னைக்கு வந்து மிக சிறப்பான காமா ஒரிஜினலை பற்றியான தெளிவான விளக்கங்கள் வந்து இன்னைக்கு நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ உண்மையிலே வந்து நம்ம காமா ஒரிஜினலில் வந்து நான் வந்து 2 இயர்ஸாக கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய சார் சொன்ன மாதிரி அது வந்து ஒன்றரை நியூட்ரிஷன். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து நோய்கள் இருந்து இன்னைக்கு வந்து அதாவது அதாவது வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இந்தியாவில் வந்து 5 கோடி மேலே வந்து 55 கோடி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறோம். ஸோ இதை கண்டிப்பா இந்த பாரத நாட்டை வந்து கண்டிப்பா நாம தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நமக்கு வந்து இந்த காமா ஒரிஜினல் வந்து உண்மையிலே வந்து ஒரு எல்லா நோய்களையும் தீர்வு பண்ணக்கூடிய ஒரு ஒன்றரை ப்ராடக்ட் காமா. அதை பத்தி நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்முடைய வேதராஜ் சாருக்கு மிக்க நன்றி. இதை கேட்டவங்க எல்லாரும் இது முதல்ல நாம எடுக்கணும். ஸோ நம்ம சுற்றி உள்ள கண்டிப்பா எடுக்க வைக்கிறதுக்கு தீவிரமான ஒரு முயற்சி எடுக்கலாம்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா நம்ம எடுப்போம். குட்டார்சியம் ஜெயார்சியம். தேங்க்யூ வேதா சார். இது நம்ம வந்து நம்ம சிறப்பா நம்ம காமராஜ் சாரும் நம்முடைய ஜெகதீஷ் சாரும் வந்து சிறப்பா வழிநடத்துறாங்க. கேட்டவர் அனைவருக்கும் நன்றி. குட்டார்சியம் ஜெயார்சியம். நன்றி நன்றி சார். ஓகே, இதுல வந்து மேடம் ஹோஸ்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உண்மை மேடம். மேடம் நன்மை மேடம் இல்லைங்களா? ஹோஸ்ட் மாறிடுச்சு, நெட்டு கட்டாச்சு, ஹோஸ்ட் மாறிடுச்சு. சரி, மேடத்துக்கு கால் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே சார், ஒரு அருமையான மீட்டிங் சார். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டிக்ஸ் சரியான ஒரு ஸ்டேட்டிக்ஸ் கொடுத்தீங்க. அதாவது ஒரு காமா ஒரிஜினல் கம்பெனி கூட இவ்வளவு தகவல்கள் சொல்லியிருக்குமா அப்படின்னா நம்ம யோசிச்சுதான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து பிரிச்சு மேய்ஞ்சிங்க, லோக்கல் பாஷை சொல்றா பிரிச்சு மேய்ஞ்சிங்க. சுத்தமா வந்து அதனுடைய ஸ்டேட்டிக்ஸ் என்ன, அதுல என்ன பயன்படுத்துறப்ப நமக்கு என்னென்ன நோய்கள்ல இருந்து குணமாகும், என்ன நோய்கள் அவாய்ட் ஆகும், எதெல்லாம் வராது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு மேல ஒருத்தர் சொல்ல முடியுமான்னா நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொன்னது இல்லை. ஸோ கம்பெனில இருந்து சொல்லிப்பாங்க நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தா கூட நம்ம அதுக்கு லாங்குவேஜ் நம்ம புரியாதனால இவ்வளவு தெளிவா நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. ரெண்டாவது காமா ஒரிஜினல் மீட்டிங் இப்போ நடக்கவே இல்லை. அந்த ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு இது கொடுத்துருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இதன் மூலமா நம்ம டீம்ல இது மிகப்பெரிய ஒரு சேல் ஆகும். எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த காமா ஒரிஜினலை வந்து யூஸ் பண்ண முடியும். கிருஷ்ணன் கால் பண்ணி கோஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அருமையா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அருமை வேதராஜன் சார். உங்களுக்கு கொடுத்த பணியை வந்து ரொம்ப 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 சிறப்பா பண்ணி கொடுத்தீங்க, அனைவருக்கும் பயனுள்ளதாக. ஸோ அவங்க எல்லாருடைய இப்போ டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எந்த டயத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம, யாருடைய டயத்தையும் வேஸ்ட் பண்ணாம அந்த டயத்துல அவங்கள பயன்படுத்த வச்சீங்க. அந்த டயத்துல வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இதன் மூலமா அவங்களுடைய பிசினஸும் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகும். காமா ஒரிஜினல் இனிமே வந்து தமிழ்நாடு நம்பர் 1 நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வேதராஜன் சார். ரொம்ப அருமை. ஒரு மணி நேரம் நீங்க பேசியிருந்தா கூட 1 மணி நேரத்துல வந்து ரொம்ப தேவையான விஷயங்கள் வந்து கொடுத்தீங்க சார். ரொம்ப அருமை. நண்பர்களே, வேற யாராவது நம்முடைய வேதராஜன் சாரை வாழ்த்தி பேச விரும்பினால் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு அன்மியூட் பண்ணி உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். நீங்க பேசலாம். அல்லது சார்கிட்ட ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவை அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். வாழ்த்த விரும்புறவங்க வாழ்த்தலாம். கால் பண்ணுறோம். நன்மை மேடம், கேக்குறீங்களா?
வேற சார் இந்த விவோ V53 வந்து அன்மியூட் பண்ணுங்க. அவங்க ஏதோ பேச விரும்புறாங்க. நான் ஹோஸ்ட் இல்லாதனால நான் அவங்களை அன்மியூட் பண்ண முடியல. நீங்களே பண்ணிருங்க. எங்க இருக்காங்க சார்? திரும்ப லோ ஹேண்ட் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் லோவர் பண்ணிட்டாங்க. வெளியில போயிட்டாங்க சார். விட்டுலாம் சார். சார் வெண்மை மேடத்துக்கு கால் பண்ணி கோஸ்ட்டை மாற்ற சொல்லுங்க. மேடம் நான் அவங்க ஹோஸ்ட்டை மாத்தாம நம்ம மீட்டிங் க்ளோஸ் பண்ண முடியாது. ஆமா ஆமா. சாரை கால் பண்ண சொல்லிருக்கேன்ப்பா. சரி, இந்த மீட்டிங் வந்து இதோட முடிவுக்கு வருகிறது. நீங்க வெளியே போக விரும்புறவங்க நீங்களா வந்து வெளியில போயிடலாம். சார் அத்தனை வேலை அன்மியூட் பண்ணிடுங்க சார். ஜெயாசியம் குடாசியம் ஜெயாசியம் குடாசியம் குடாசியம் ஜெயாசியம் குடாசியம் ஜெயாசியம் குடாசியம் வாழ்க ஆர்சியம். வந்துருவாருக்கானே சார் ஜெகதீசன் சார் மேடம் போன் எடுக்க மாட்டாங்க. அதான் நானும் கூப்பிட்டேன் எடுக்கல. வந்து கோஸ்ட் வந்துச்சு. ஓகே சார். ஓகே சரி. கோஸ்ட் சார் இப்போ நீங்க ஹோஸ்ட் ஆயிட்டீங்க. நீங்க ஹோஸ்ட் மாத்திட்டாங்க. ஓகே நன்றி. சாரிங்க சார், பொண்ணு வாட்ஸ்அப் கால்ல வந்துட்டாங்க சார் ஊர்ல இருந்து. அதனால சாரிங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால ஒண்ணுமே இல்ல சார். சாரிங்க சார். தேங்க் யூ. நாளை 2 மணிக்கு ஜெயாசியம் குடாசியம். ஆமா, நாளை 2 மணிக்கு மறுபடியும் சாரிங்க சார். நான் மீட்டிங் க்ளோஸ் பண்றேன். நன்றி.